ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சார் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த இண்டிகேட்டர் நமக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இண்டிகேட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காயினை நம்ம வந்து முதலீடு போடுறோம்னா நம்ம எந்த இடத்துல முதலீடு போடுறோம், அதே மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிறணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எத்திரியத்தை எடுத்துக்கிறோம். இப்போ எத்திரியம் பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் மாதத்துலேருந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அக்டோபர் லாஸ்ட்டில் இருந்து இப்போ பிப்ரவரி 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $3040 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது $1500 இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஒரு சில பேர் இந்த அக்டோபர்லேருந்து இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேற்று இந்த அளவுக்கு கீழே இருந்திருக்குது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது, அப்போ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு, அதாவது ஏற்ற இறக்கத்தை வந்து பார்ப்பாங்க. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைம் வந்து ஒரு $50 இருந்து ஒரு $70 அந்த மாதிரி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ நம்ம இதில் முதலீடு போட்டோம்னா, அதாவது இன்ட்ராடே நம்ம வந்து பண்ணோம்னா, நம்ம ஒரு 3 டைம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, அதாவது ஒரு $25 எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு $75 கிடைக்குது. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஒரு இடத்துல வந்து பை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது நல்லாவே ஹையில் போயிட்டுருக்கும். அந்த இடத்துல அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா, அதாவது அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அவங்க மனசுக்குள்ளே தோன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கின நேரமோ என்னமோ தெரியல, கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு தான் அவங்க வந்து நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. மார்க்கெட்டில் அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதே மாதிரி கீழே இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரும். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இண்டிகேட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் டே சார்ட்டை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒன் டே சார்ட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஜனவரி 7 பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் லைன் வந்து அதை பார்டர் வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் நம்ம எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா நல்லாவே ஹையில் போயிருக்கும் பார்த்தீங்களா. ஹையில் போனதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வரும். அதாவது ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் லைனை வந்து தொட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் பார்டரை வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கவே கூடாது. எப்போ எடுக்கணும்னா, அந்த ப்ளூ கலர் லைனை தொட்டதுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். அதாவது லாங் ஆர்டர் இல்லை பை ஆர்டர் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். அது எந்த இடத்துலனா, இப்போ பிப்ரவரி மாதம் மேலே பார்த்தீங்கன்னா BOS அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு கீழே ஒரு 3 க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஆனால் ஒரு பெரிய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 5% இல்லை 10% அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே நமக்கு பார்த்திங்கன்னா மேலே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்டர் வந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்டர் வரும். அந்த பார்டரை தொட்டுட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் கீழே என்ட்ரி எடுத்துருப்பீங்க, மேலே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே மாதிரி கீழே எப்போ வருதுன்னா அந்த ப்ளூ கலர் வரைக்கும் வரலாம். இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ளூ கலர் வந்து கிரியேட் ஆகலாம். அந்த ப்ளூ கலர் பார்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பை ஆர்டர் வந்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இந்த இண்டிகேட்டரை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இண்டிகேட்டராக நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதில் நம்ம என்ன டைப் பண்ணணும்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஸ்மார்ட்னு அடித்தாலே நமக்கு வந்து ஒரு 4-5 இந்த மாதிரி வந்து காமிக்கும். அதில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் லெக்ஸ் ஆல்கோ அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறணும். அதாவது உங்களுக்கு தெரியலைன்னா 37031 அப்படின்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் லெக்ஸ் ஆல்கோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறணும். ஒரே ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சார்ட் வியூவில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு, அதாவது ப்ளூ கலர் பார்டர் லைனு, அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்டர் லைன் இந்த மாதிரிலாம் கிரியேட் ஆயிரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட் இல்லை 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்துருப்பீங்க. அதை 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது அந்த பார்டர் வந்து, அதாவது ப்ளூ கலர் பார்டர் லைன் பார்த்தீங்கன்னா வந்து டச் ஆகி அதுக்கப்புறமா கீழே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஆர்டர் நீங்கள் எதுவுமே எடுக்காதீங்க.
டச் பண்ணி அதுக்கப்புறமா க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து என்ட்ரியோ இல்லை லாங் ஆர்டர், அதாவது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு லாங் ஆர்டர் எடுங்க. ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட்டும் இல்லை, அதே மாதிரி என்கிட்ட அந்த பொறுமையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பாட் ஆர்டர் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸ்பாட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு ப்ளூ கலர் வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ளூ கலர் பார்டர் வந்து டச் பண்ணி அதுக்கப்புறமா கீழே போயிருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஆர்டர் எடுக்க வேண்டாம். அந்த ப்ளூ கலர் லைனை டச் பண்ணி மேலே போனால் மட்டும், அதாவது ப்ளூ கலர் பார்டருக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். லாங் ஆர்டரோ இல்லை பை ஆர்டரோ அந்த இடத்துல வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த காயினுக்கெலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ட்ரேடிங் வியூ அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும். அதில் மேலே டாப்பில் நீங்கள் கிரிப்டோ அப்படின்னு சொல்லி மாற்றினதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கம்யூனிட்டி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வேல்ஸ் வந்து ஆர்டரில் பை ஆர்டரோ இல்லை செல்லோ, அதாவது லாங் ஆர்டர் இல்லை ஷார்ட் ஆர்டர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். கம்யூனிட்டி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 காயினாவது டெய்லி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து, அதாவது பை ஆர்டர்னால் பை ஆர்டர் எடுத்துக்கலாம், இல்லை செல் ஆர்டர்னால் செல் ஆர்டர் நீங்கள் வந்து எடுத்து அதிக ப்ராஃபிட் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த இண்டிகேட்டரில் சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா CHOCH அப்படின்னா க்ளோசிங் ஹை, அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோசிங் ஹை இந்த மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வீக்லி ஹை அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லோன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுக்கு கீழே போயிட்டால் ஸ்ட்ராங்கான லோ, அதாவது இன்னமும் கீழே போகலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஹை, அதாவது ஸ்ட்ராங் ஹை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே இன்னமும் நல்லா மேலே போகும் அப்படிங்கிறத ஒரு லெட்டர்ஸ் மூலமா நமக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நம்ம கலர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே இருக்காது. நம்ம அந்த கலர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறணும். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதிகமாக வந்து டார்க்னஸ் வந்து வச்சுருப்பேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுனா, ஏற்கனவே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி இன்புட்டு, அந்த ஸ்டைல், அதுக்கப்புறம் விசிபிலிட்டி அப்படின்னு வந்துடும். நம்ம இன்புட்டில் போய்ட்டு இந்த மாதிரி நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் என்னென்னலாம் டிக் பண்ணியிருக்கேன்னா அது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கலர்ஸ் ஒன்று ஒன்றா வந்து வரும். அதாவது ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை டார்க்னஸ் கொஞ்சோன்னு கூட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது கலர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பை ஆர்டர் எடுக்க முடியும். அதனால் டார்க்னஸ் கொஞ்சோன்னு கூட்டிக்கோங்க. அதே மாதிரி ரெட் கலர் பார்டருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. அது எதுக்காகனா ஒவ்வொரு இடத்துல அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லைட் ரெட் இருக்கும், அதே மாதிரி டார்க் ரெட்டுன்னு இருக்கும். இந்த 2 ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டார்க் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே, அதாவது அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னமும் மேலே போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டார்க் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வரைக்கும் வந்து வரும், அதாவது நம்ம ப்ளூ கலர் லைன் டச் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைட் கலர் ரெட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே லைட் கலரில் இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் கூட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சோன்னு வந்து கூட்டிக்கிறணும். இப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டரை நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட 2 இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த இண்டிகேட்டரை இன்செர்ட் வந்து பண்ண முடியும். அதனால் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு 2 இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுங்க. அந்த இண்டிகேட்டர் என்ன நேம் எல்லாமே தெரிஞ்சு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த இண்டிகேட்டரை மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதில் என்ன நேம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துட வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேடை வந்து எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ ட்ரேட் வந்து எடுத்து பார்த்துட்டே இருங்க. ஒரு 2-3 நாளைக்கு எந்த அளவுக்கு டெமோ ட்ரேட் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.